வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. ஸ்பிரிட் கைட்ஸ், இந்த ஆன்மீக வழிகாட்டிகள்னு சொல்றேன். ஆக்சுவலா இதை நீங்க எதை வச்சு ஃப்ரேஸ் பண்ணுவாங்க இந்த டேர்ம்? நமக்கு இந்த விஷயங்களுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. லைக் நம்ம லைஃப் ஜேர்னிக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி அவங்க. ஆனா படத்தெல்லாம் காட்டுவாங்க, சினிமா படத்தெல்லாம் ஏதோ பையனுக்கு ஒண்ணுனா செத்து போன அப்பாவோட ஆன்மா பழிவாங்க. அது போல அது நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ், நம்ம முன்னோர்கள். நம்ம இல்ல அவ்வளவு தூரம் போக முடியாதான் கேட்கறேன். லிமிட் தான் நீங்க சொல்ற மாதிரி வழிகாட்ட முடியுங்களா? ஸ்பிரிட் கைட்ஸ், இந்த ஆன்மீக வழிகாட்டிகள்னு சொல்றேன்ல, ஆக்சுவலா இதை நீங்க எதை வச்சு ஃப்ரேஸ் பண்ணுவாங்க இந்த டேர்ம்? ஸோ ஸ்பிரிட் கைட்ஸுங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நிறையா இதில் வெஸ்டர்ன் இதில் நார்த் அமெரிக்கா அந்த மாதிரி வெஸ்டர்ன் சைடில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இங்கே முன்னோர்கள் வழிபாடு அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸ்பிரிட் கைடுங்கிறவங்க நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நம்ம இந்த உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நமக்கு இந்த விஷயங்களுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. லைக் நம்ம லைஃப் ஜேர்னிக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி அவங்க. அதுக்காக அவங்க நம்ம லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகி ஒரு விஷயத்தை மாற்றுவாங்களான்னா கிடையாது. ஒரு வழிகாட்டியாக நமக்கு இருப்பாங்க. அவங்க தான் ஸ்பிரிட் கைட்ஸ். எல்லாருக்குமே ஸ்பிரிட் கைட்ஸ் இருப்பாங்க. எல்லா ஹியூமன்ஸ்க்கும் எல்லாருக்குமே ஸ்பிரிட் கைட்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனா படத்தெல்லாம் காட்டுவாங்க, சினிமா படத்தெல்லாம் ஏதோ பையனுக்கு ஒண்ணுனா செத்து போன அப்பாவோட ஆன்மா பழிவாங்க. அது போல அது நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ், நம்ம முன்னோர்கள். நம்ம இல்ல அவ்வளவு தூரம் போக முடியாதான் கேட்கறேன். லிமிட் தான் நீங்க சொல்ற மாதிரி வழிகாட்ட முடியுங்களா? ஒரு சில இடங்கள்ல காப்பாற்றவும் முடியும் அவங்களால. கண்டிப்பா அதுக்கு நமக்குன்னு ஒரு சில அவங்களுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்கும் இல்லையா. இப்ப நாய்க்குமே பாத்தீங்கன்னா வீட்டில் ஒருத்தவங்க இறக்க போறாங்கன்னா அது முன்னாடியே அதுக்கு தெரியும். ஆனா அது எல்லாத்தையும் அவங்க கம்யூனிகேஷன்ல சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இன்டைரக்டா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சில பேர் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த ஆத்மாக்கும் அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எல்லாத்தையும் அவங்க பண்ணணும்னு கிடையாது. ஒரு சில லெசனை நம்ம தான் லேர்ன் பண்ணணும். அவங்க இது நம்ம லைஃப் ஜேர்னி. அவங்க ஒரு சப்போர்ட்டா தான் நமக்கு இருப்பாங்களே தவிர எல்லாத்தையுமே அவங்க சரி பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே நம்ம அவங்கள எதிர்பார்க்க முடியாது. ஆனா முக்கியமான விஷயங்கள்ல கண்டிப்பா நமக்கு சப்போர்ட்டா அவங்க இருப்பாங்க. ஓகே, நம்மளோட இறந்து போன முன்னோர்கள். முன்னோர்கள் யாரா இருந்தாலும். ஓகே, இப்போ நான் வீட்டில் வளர்த்துட்டுக்கு ஒரு பெட்டு, அந்த பெட்டு இறந்துருச்சு. அப்போ அந்த பெட்டோட ஸ்பிரிட் இருக்கிறதா சொல்லுவீங்களா? அது ஏன் கூட டிராவல் ஆகுமா? கண்டிப்பா. ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி அவங்க திருப்பி பிறக்கவும் செய்யலாம், பிறக்காம நம்ம கூடயே இருந்து நம்மளை கைட் பண்றவங்களும் இருக்கலாம். எனக்கு குவெஸ்டின்ஸ் எந்த அளவுக்குலாம் கேட்பாங்கன்னா, இறந்து போன பெட்ஸ் கிட்ட இவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா இந்த மாதிரி கேட்பாங்க. ஃபியூச்சர் விஷயத்தை பத்தி கேட்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு வீடு மாற போறேன், இங்க போவா, வேற சிட்டிக்கு போவா, இந்த லைஃபோட மேஜரான டிசிஷன் ஏதாவது எடுக்க வேண்டியது இருக்கும்ல, அது எல்லாமே சில நேரத்துல என்ன இறந்து போன பெட் கிட்ட கேட்க சொல்லுவாங்க. நான் கேட்பேன். நான் ரொம்ப இது நம்ம ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் எதுவும் பண்ணல. இது ப்ரெடிக்ஷன் கிடையாது, கம்யூனிகேஷன். அவங்க கிட்ட கேட்டு ஒரு விஷயத்த ஷேர் பண்றது. அது ஆனா அதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு. எனக்கு ஒரு கிளைண்ட் ஒரு குவெஸ்டின் கேட்டிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் எப்படா இப்படி யோசிச்சாங்க அப்படின்னு சொல்லி இருந்தது. அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, ப்ரெக்னென்ட் ஆக போறாங்க. அந்த குழந்தை ஸ்பிரிச்சுவலாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு வரப்போகிற ஒய்ஃப் ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்களான்னு கேட்டாங்க. நான் காலம் பதில் சொல்லும், இந்த குவெஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரியான குவெஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு ஆன்சர் பண்ண முடியாது. நம்ம ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டே எப்பவுமே இருக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம கைடன்ஸ் மாதிரி கேட்டுக்கலாம். அதுக்குன்னு இது நடக்குமா, அது நடக்குமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாம். அடிப்படையாக எனக்கு என்ன புரியலன்னா, அதில் இப்போ நல்லா படிச்சிருக்கோம், ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியில் இருந்துட்டு இருக்கோம், நிறைய அனுபவங்களை பார்க்குறோம், பல பேர் கூட பழகுறோம், எல்லாமே பண்ணுறோம். அப்படி இருக்கிறப்ப நம்மளோட முக்கியமான எதிர்கால முடிவுகளை ஒரு டாகு இல்லை ஒரு கேட்டு இவங்க கிட்ட விட்டுறோம். பார்த்தீங்களா, இது கரெக்டான அப்ரோச்? ஆக்சுவலாக அவங்க ஆல்ரெடி அவங்க மூலியமாக பெனிஃபிட் ஆகியிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு இறந்து போயிட்டாங்க, ஒரு பெட்டு உயிரோடு இருக்கும்போது செஷனுக்கு வந்திருப்பாங்க, இறந்ததுக்கப்புறம் திருப்பி செஷன் எடுப்பாங்க. இப்போ இந்த இறந்து போன பெட்ஸுக்கு எப்போ அந்த ஹியூமன்ஸ்க்கு எப்போ அந்த ட்ரஸ்ட்டு நிறையா வருதுன்னா, நீங்கள் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் என் கிளைண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பெட்டுக்காக நீங்கள் இப்போ எனக்கு செஷன் எடுக்கிறீங்க. எனக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அந்த பெட் அங்கே ஷேர் பண்ணும்.
ஸோ நான் இப்போ வீட்டில் வந்து யாருக்காவது உடம்பு சரியாமல் இருக்காங்களா, இவங்களுக்கு பிபி இருக்கா, இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கான்லாம் நான் கேட்பேன். ஆனால் யார் எல்லாத்தையுமே நான் விஷுவலாக பார்ப்பேன் அப்படின்னா கிடையாது. ஒரு சில விஷயம் எனக்கு ஃபீலிங்ஸில் வரும். ஒரு சில விஷயங்கள் வந்து எனர்ஜியாக நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். ஃபெமினன் எனர்ஜி, மேஸ்குலன் எனர்ஜின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவேன். எக்ஸாக்டாக நான் பார்ப்பேன்னு கிடையாது. நான் சில கொஸ்டின்கள் கேட்பேன். அவங்க அனுப்புகிற கொஸ்டின் இல்லாமல் இந்த பெட்டு ஒரு சில விஷயங்களை கன்வே பண்ண சொல்லி என்ன சொல்கிறத நான் கேட்பேன். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும் இல்லையா? அப்போ வந்து இதை பண்ணலாமா? சில பேர் வந்து எவ்ரி மந்த் செஷன் வேணும்னு சொல்லுவாங்க இறந்து போன பெட் கிட்ட. நான் மேக்ஸிமம் 2 நான் அதே விஷயத்த தான் சொல்ல போகிறேன். திருப்ப வருவாங்களா மாட்டாங்களா? இப்போ முக்கியமான ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா அது வேற. அவன் எப்படி இருக்கான்னு கேளுங்க, அவன் சாப்பிட்டானான்னு கேளுங்க, அவன் தூங்குனானா கேளுங்கன்னு இதையே திருப்பி கேட்பாங்க. அவங்க வந்து அந்த அவன் இல்லாமல் இருக்க முடியல அப்படின்ற ஒரு இது ஃபீலா இருக்குமாங்க. அதனால தான் நானும் இந்த ஃபீல்டில் இருக்கேன். எனக்குலாம் வந்து 6 மாதம் ஆச்சு. நார்மல் ஆகிறதுக்கே வந்து 6 மாதம். ஒரு பெட்டை நீங்க இறந்துட்டீங்கன்னா ஆமாம் நீங்க நார்மலைஸ் ஆகிறதுக்கு 6 மாதம் ஆகும். அந்த டைம்ல நான் நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க, 6 மாசம் நம்ம கணக்கு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி இது அவங்களோட ஜேர்னி, இவ்வளோ வருஷம் என் கூட வாழ்ந்துட்டாங்க, அவங்க டைம் வந்துருச்சு, அவங்க போட்டோம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதுல ஒரு சில பேர் வந்து கருணை கொலை சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப சிக்கா இருப்பாங்க இல்லையா, அதுக்கும் போவாங்க. பரவாயில்ல அவன் கஷ்டப்பட வேணாம், எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்றதுக்காக, எனக்கு அவன் வேணுன்றதுக்காக நான் அவனை இருக்க வைக்க விரும்பல. அவன்கிட்ட கேளுங்க, அவன் நேச்சுரலா போறானா இல்லை அவனுக்கு ஹெல்ப் வேணுமா, அதையுமே அவங்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம எப்படி ஒரு இண்டிவிஜுவல் சோல் இந்த பூமிக்கு வந்திருக்கோமோ அதே மாதிரி அவங்களும் ஒரு இண்டிவிஜுவல் சோல் தான். நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்ற ஜேர்னி, கர்மா, அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். சில பேர் வந்து ஹெல்ப் வேணும்னு சொல்லுவாங்க. எனக்கு இதுக்கு மேலே இருக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது பெட்ஸும் அந்த பெட் பேரண்ட்ஸும் ஓகே நம்ம வந்து யூத்தனைஸ் பண்ணிடலான்ற மாதிரி போவாங்க. சில பேர் வந்து இல்லை நான் நேச்சுரலாக தான் போவேன், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, 2 நாள், ஒரு 2-3 நாள் இல்லை 1 வீக் வெயிட் பண்ணுங்கம்பாங்க. அதே மாதிரி நேச்சுரலாக அவங்க போயிடுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது கேட்க பெட்ஸ் மேலே எடுக்கணும் மரியாதை அதிகமாகுது. இவ்வளோ பெரிய பசங்களா நீங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா நானும் வளர்க்குறேன்றதுனால எனக்கு அதை புரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக. இப்போ நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம், எந்த அளவுக்கு பெட்ஸை பார்த்துக்கணுன்ற காஷியஸ் எனக்கு கொடுத்துட்டீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பல பேருமே பெட்ஸை டார்ச்சர் பண்ணுறவங்க இருக்காங்க. நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க, பூனையோட கழுத்தில் சுருக்க மாட்டி அதை தொங்க விடுறது, அடிக்கிறது, என்னென்ன பைத்தியர்களே சில பேர் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக இது போல் பண்ணுறவங்கள அந்த அனிமல்ஸுக்குன்னு கர்மான ஒரு விஷயம் இருக்குனாக்கா திருப்பி அடிக்குமா? கர்மா அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஹியூமன்ஸ் மாதிரி சபிக்க மாட்டாங்க. நீ எனக்கு இதை பண்ணல உனக்கு இது ஆகிடும் அந்த மாதிரி கிடையாது அனிமல்ஸ். ஆனால் அவங்க படுறாங்கள அந்த கஷ்டம், அப்போ வந்து அவங்க ஒரு ஃப்ரீக்குவென்சியில் இருப்பாங்க, அந்த எனர்ஜி அவங்க வெளிப்படுத்துகிறாங்க இல்லையா, அவங்க அந்த படுற அந்த கஷ்டம் கண்டிப்பாக வந்து நம்ம அஃபெக்ட் ஆகும். நம்ம பண்ணுற எல்லா ஆக்ஷனுக்குமே வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குது இல்லையா. ஒரு பெங்கால்லேருந்து ஒரு கிளைண்ட்டு இறந்து போன பெட்டுக்கு தான் வந்து எதையோ சாப்பிட்டு, பாய்சன் தான் நினைக்கிறேன், அவங்க தோட்டத்தில் எதையோ சாப்பிட்டு இறந்துருச்சு. நான் செஷன் எடுக்கும்போது எனக்கு அந்த பெட்டு கூட 2 டாக் இருக்கிற மாதிரி காட்டுது. இறந்து போன இடத்துல கூட 2 கம்பேனியன் இருக்கிற மாதிரி காட்டுது. வேற டாக் வளர்த்திங்களா, இந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்குறேன். இல்லைன்ட்டார். அந்த மாதிரிலாம் இல்லை, எங்கள் வீட்டில் டாக் யார்ட்டையுமே கிடையாது, அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு 15 நாள் கழிச்சு திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணார். மேம் இது வந்து கான்ஃபிடென்ஷியல், நான் வந்து யார் என்னென்னலாம் சொல்லலை, கான்ஃபிடென்ஷியல், இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஸோ அழுதாரு. நான் வந்து இந்த நாயை வெளியே கூட்டிகிட்டு போகும்போது ஸ்ட்ரீட்டில் இருக்கிற 2 நாய் வந்து பின்னாடியே வரும், தொல்லை பண்ணும், கொலைக்கும், ஒரே சண்டையாக இருக்கும், எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. நான் வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குற பக்கத்தில் ஒரு ஆளை வந்து இதுங்களை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுடுன்னு சொன்னேன். அவன் சரின்னு சொல்லிட்டு அந்த பெட்டுக்கு பாய்சன் கொடுத்துட்டான். அடப்பாவீங்களா? அதுங்க இறந்துருச்சு. ஆனால் வந்து அதை நாங்கள் தான் பண்ணோன்னு வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்னாரு. அப்புறம் அதை சொல்கிறாரு அவர், இந்த நீங்கள் சொன்ன அந்த 2 பெட்டும் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் தான் என் குழந்தைய கொன்னுட்டேனா, நான் பண்ண பாவமே வந்து இப்போ என் குழந்தைய கொன்னுடுச்சா, நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெட்டை மட்டும் நல்லா இருக்கணுன்றதுக்காக ரோட்டில் இருக்கிற பெட்டுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்குறோம். அதுவும் ஒரு உயிர் தான், அது வேறு பாடி வேறு ஃபார்மில் இருக்குது. ப்ரீடு வந்து பார்க்க அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது உயர்ந்தது அது தாழ்ந்தது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இந்த கர்மாங்கிற விஷயம் ஒரு சில பேருக்கு அவங்கள உணர்த்துறதுக்கு திரும்ப சீக்கிரமே நம்ம அதுக்கு பேக் ஃபயர் ஆயிரும், ஒரு சில பேருக்கு வந்து லேட் ஆகும். இப்போ நீங்கள் இவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருமே ப்ரீடை தேடியே ஓடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது பெஸ்ட்டா, இல்லைன்னா நம்ம நாட்டு நாய் வகைகள் நம்ம நாட்டு சார்ந்து இருக்கும் பற்றில இங்கேயே புரியுமா, அந்த ஊரில் நீங்கள் பெஸ்ட்டாக வளர்க்க? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு நாய் வளர்க்குறது தான் பெஸ்ட்டு சொல்வேன். எதனாலனா அவங்களோட மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸி.
மெயின்டெனன்ஸ் ஈஸி. அதே மாதிரி அவங்க எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கும் வந்து Adapt ஈஸியாக அடாப்ட் ஆயிருப்பாங்க. 2வது நீங்கள் வந்து ஒரு ப்ரீடு டாகை வளர்க்கணும் அப்படின்னா காசு கொடுத்து ஒரு இடத்துல வாங்குறீங்க. ரீசெண்டாக ஒரு ரெஸ்கியூ நான் பார்த்தேன். எங்க நாட்டு நாயே இப்ப அப்படிதாங்க, காசு கொடுத்தா வாங்குறாங்க நிறைய பேர். நாட்டு நாய்ங்களோட கம்யூனிட்டி டாக்ஸ் இருக்காங்களே. இப்போ நம்ம அவங்கள சுப்ரீம் okay, கோர்ட் okay, வந்து okay. இவங்களை எல்லாரையும் எடுக்கணும் அப்படின்னு நம்ம கம்யூனிட்டி டாக்ஸ் அதை தொட மாட்டாங்களே நிறைய பேர், அதானே பிரச்சனை இங்க. அதுக்கான காரணம் இப்போ என்னன்னு கோம்பை எனக்கு தெரியல. சிப்பிப்பாறை ராஜபாளையம்னாக்கா அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு, அமௌண்ட் கொடுத்து வாங்க ஆட்கள் இருக்காங்க. அதை வளர்க்குற கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கா? அது கஷ்டம் தான். அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் அதை வாங்கணும். வாங்கிட்டு ஜெர்மன் ஷெப்பர்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நாட்டு நாயாக இருக்கட்டும், வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு ப்ராப்பர் எக்ஸசைஸ் தேவை. அதுக்கான ஃபுட்டு நீங்கள் கொடுக்கணும். ஒரு கேஜில் போட்டு வச்சுக்கிறதுக்கோ உங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக மட்டுமே நாய் கிடையாது. அதுவும் ஒரு உயிர், அதுக்கும் உணர்ச்சிங்கிறது இருக்கும். அதை நீங்கள் கேஜில் வச்சு டார்ச்சர் பண்ணுறது. ஆனா மனுஷனோட இயல்பு உங்களுக்கே தெரியும். நான் காசு கொடுத்து ஒன்றுத்துக்கு செலவு பண்ண போறேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட் தான் நான் பார்ப்பேன். அது மனுஷனோட இயல்பு. அதை தாண்டி நான் செலவு பண்ணி ஒரு உயிரை வாழ வைக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வரவங்க உங்களை மாதிரி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க மேக்ஸிமம் தான். அப்போ மெஜாரிட்டி இவங்க தானே இருக்காங்க இந்த விஷயத்துல. அதான் சொல்றேன், நம்ம நேச்சர்லேருந்து எப்பயோ செப்பரேட் ஆயிட்டோம். பல வருஷங்கள் ஆகுது. நம்ம வந்து நம்மளை தனியாக தான் பார்க்குறோம். நம்மளும் அந்த அனிமல் கிங்டம்க்கு கீழே தான் வரோம். இப்போ நான் இந்த குணாதிசயங்கள் சொன்னேன் இல்லையா அனிமலுக்கு, அந்த குணாதிசயங்கள் எல்லாமே மனுஷங்க கூடயும் நீங்கள் ஒப்பிடலாம். அனிமல்ஸ்க்கு இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஈகோவா இருக்கட்டும், கோவம் வரதா இருக்கட்டும், ஒருத்தர் அழிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நமக்கும் இருக்கு. நம்மளும் அந்த அனிமலை சார்ந்தவங்க தான். ஆனால் நம்ம நேச்சர்ல இருந்து பிரிஞ்சிருக்கோம். ஓகே உமா, இவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. ஆக்சுவலி இப்போ பல பேருக்கு கியூரியாசிட்டி என்ன வரும்னா, இவங்க படிச்சிருக்காங்களோ அப்படின்னு பல பேர் யோசிப்பாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஆரா சாமி வாகனம் இது போலாம் பேசுனீங்களா, அதனால டவுட் வரும். என்ன படிச்சிருக்கீங்க? PhD மெரைன் பயாலஜி. +2 முடிச்சுட்டு என்ன பண்ணீங்க? பயோடெக்னாலஜி. அதுக்கப்புறம் மெரைன் பயாலஜி. அதுக்கப்புறம் PhD இன் மெரைன் மேங்க்ரோவ்ஸ்ல. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கோம். நல்லா படித்த மூளை தான். அவங்க தான் எவ்வளோ நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. உமா, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உமா. தேங்க்யூ. வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.